ஒருவனை ஒருத்தர் ஆசீர்வதித்து விட்டால் அவனை சபிக்கவே முடியாது. இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு எல்லா சாபத்தையும் அவர் எடுத்துட்டாரு. இயேசுவே எனக்குள்ள இருக்கிறாரு, உன்னதங்கள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு. இனிமேல் உங்க லைஃப்ல ஆசீர்வாதம் மட்டும்தான். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதம் மட்டும். திருப்பி சொல்லுங்க, ஆசீர்வாதம் மட்டும். ஏசாயா 58 அதிகாரம் 14. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இந்த வசனத்திலிருந்து பூமியின் உயர்ந்த இடங்கள், யாக்கோபுடைய சுதந்திரம், கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய், இந்த மாதிரி வார்த்தைகளை எடுத்து நாம் தியானித்து வருகிறோம். இப்படி ஒரு வார்த்தையை எடுத்து தியானிக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இது தேவனே சொல்லியிருக்கிறது. இங்க போடுறது கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, ஒரு மனுஷன் சொல்லுகிற ஒரு வார்த்தை இல்ல, ஆண்டவரே சொல்றாரு. ஆண்டவரே என்ன சொல்றாரு? மனமகிழ்ச்சியா இரு, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி நான் உன்னை பண்ணுவேன், தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். இந்த யாக்கோபினுடைய சுதந்திரம் அப்படின்னு வரும்போது அது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்க 3 பேர் மேலேயும் அந்த ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லுகிறது. முறை ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து பேசுகிறார். ஆபிரகாமை பார்த்து ஆசீர்வாதத்தை கூறுகிறார். அவர் ஆண்டவர் அறியாத ஒரு பின்னணியில இருந்து வர்றார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்து ஆசீர்வதித்து ரொம்ப பெரிய ஆளாக்கிட்டார். உலகத்திலேயே அந்த காலத்துல ராஜா மாதிரி வாழ்ந்தாரு யாருன்னு பார்த்தோம்னா ஆபிரகாம். அது வேணும்னே அப்படி பண்றாரு. அது எல்லாமே ஆண்டவர் பண்றது. ஆபிரகாம் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை, அது ஆண்டவரா பண்றாரு. சொல்ல போனா ஆபிரகாம் தப்பு பண்ணிட்டாரு. ஆண்டவர் ஒண்ணு சொல்றாரு, ஆனா இவர் ஒண்ணு செய்யறாரு. பொய் சொல்றாரு, சொல்றத கேட்கல. ஆனா பாத்தீங்கன்னா கடைசியில விசுவாசிகளின் தகப்பனாக மாறுகிறார். விசுவாசத்தை நம்மெல்லாம் கற்றுக்கொள்கிற அளவுக்கு அவர் மாறுறார். அப்புறம் ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் திரும்ப அதை கூறுகிறார். திருப்பியும் ஆண்டவர் பேசுறார். ஆபிரகாமிற்கு நான் சொன்னதெல்லாம் உன் வாழ்க்கையில நிறைவேற்றுன்னு சொல்லி திருப்பி ஈசாக்கு ரொம்ப பெரிய ஆளாக்கி விட்டார். அந்த ஊர் ராஜாக்கள்லாம் அந்த ஊர் ராஜாலாம் அவர்கிட்ட ஒப்பந்தம் பண்ணுகிறாங்க. அதுக்கடுத்து அவருடைய மகன் யாக்கோபு, அவருக்குடைய வாழ்க்கையிலும் பயங்கரமான ஆசீர்வாதத்தினால் நிரப்ப அவரு ஒண்ணு இல்லாம ஆரம்பிக்கிறார். திரும்ப அண்ணனை ஏமாத்திட்டாரு, அப்பாவையும் ஏமாத்திட்டாரு. ஏமாத்திட்டு இப்போ ஊரை விட்டு ஓடுறாரு, தனியா இருக்காரு. அங்க மாமா வீட்டுல அவரும் ஏமாத்துறாரு. கடைசியில பார்த்தா எதுவுமே இருக்காதுன்ற ஒரு நிலை தான் அவருடைய நிலை. ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் வேலை செய்யுது. ஆபிரகாமுடைய லைஃப்லயும் அப்படிதான், ஒண்ணுமே கிடையாது, ஆசீர்வாதம் வேலை செஞ்சு ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுச்சு. இந்த ஆசீர்வாதம் திருப்பி ஈசாக்குடைய வாழ்க்கையில வருது. பஞ்சம், காசெல்லாம் இருக்குது, ஆனா பஞ்சம், தண்ணிலாம் வேணும். அடுத்து ஏதாவது செய்யணும்னா தண்ணி வேணும், அதுக்கும் அந்த ஆசீர்வாதம் வேலை செய்யுது ஈசாக்கு. அடுத்து யாக்கோபு திருப்பி ரொம்ப பெரிய கோடீஸ்வரருடைய மகன், ஆனா ஒண்ணும் கிடையாது, திருப்பி ஆசீர்வாதம் வேலை செய்யுது. ரொம்ப பெரிய ஆளாச்சு. 2 பரிவாரங்கள், ஆபிரகாம், ஈசாக்கோட யாக்கோபு ரொம்ப பெரிய ஆளாயிட்டார், ரொம்ப பெரிய ஆளாயிட்டார். அப்ப அந்த ஆசீர்வாதம் திரும்ப திரும்ப வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதனாலதான் நம்ம ஆசீர்வாதத்தை எடுத்து பேச வேண்டியதா இருக்கு, அதை எடுத்து தியானிக்க வேண்டியதா இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நம்ம யோசிக்கிறோம், சூழ்நிலைகள்லாம் பார்க்கிறோம்ல, சூழ்நிலைகள் பார்க்கிறோம், இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்கிறோம். ஆனா இந்த மாதிரி சபைக்கு வரும்போது நம்ம வீடுகள்லயும் கொஞ்ச நேரம் உட்காந்து ஆசீர்வாதத்தை தியானிக்கணும். இதே மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு ஆபிரகாமுடைய லைஃப். பிறகு இன்னைக்கு கரண்ட், எலக்ட்ரிசிட்டி இருக்குது, டிரான்ஸ்போர்ட் வசதிகள் இருக்கிறது. அன்னைக்கு அவர் எங்கேயாவது டிராவல் பண்ணணும்னா ஒட்டகம், கழுதை, அதுல தான் ஏறி போகணும். ஏதாவது செய்யணும்னா காலையிலே செஞ்சு முடிச்சிடணும், நைட்டு இருட்டிடும், பெருசா ஒன்றும் வெளிச்சம்லாம் இருக்காது. அந்த மாதிரி காரியங்களே தவிர ஆனா பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. ஆபிரகாமுக்கும் பிரச்சனைகள் இருந்துச்சு, சோதனைகள் இருந்துச்சு, அற்புதங்கள் தேவைப்பட்டுச்சு. ஈசாக்க அப்பாவுடைய கிணறு நோன்றாரு, இவன் மூடி போடுறான், இல்ல எந்துன்னு சொல்றான். இவங்களுடைய இதெல்லாம் என்ன பண்றான், அவன்துன்னு சொல்றான். அது மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது.
யாக்கோபுக்கு என்ன ஆகுது? அவருடைய சம்பளத்தை அத்தனை முறை மாத்தியாச்சு. தான் சம்பளத்தை வாங்குறதுக்கு அவர் பிரயாசப்பட்டு வெயிலையும் பனிலையும் இருந்து சம்பாதிச்ச சம்பாத்தியத்தை அனுபவிக்க முடியல. இதெல்லாம் தான் உலகத்துல இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்துக்கும் மேல என்ன பண்ணுது? ஒண்ணு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதான் என்னது? ஆசீர்வாதம். அப்ப இன்னைக்கும் நான் சொல்றேன் பாருங்க, உங்க உங்க வாழ்க்கையில நிறைய காரியங்கள் அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். அது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இந்த சூழ்நிலை, அந்த சூழ்நிலை அப்படிலாம் இருக்கு. ஆனா நான் அதெல்லாம் பார்க்காம எதை பார்க்கணும்? ஆசீர்வாதத்தை பார்க்கணும். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அவங்க அந்த ஆசீர்வாதத்தை வந்து ஆண்டவர் பார்க்கிறார். நீ பாரு, இந்த நட்சத்திரத்தை பாரு, மண்டலத்தனையும் ஆசீர்வதிக்கப்படுவ, நீ அதை பாரு, பெருகுவ, நீ அதை பாரு பாருன்னு சொல்றாரு. இன்னைக்கு இயேசுவின் மூலமாக இதெல்லாம் சம்பாதிச்சு நம்மளுக்குள்ள வச்சுட்டாரு. அப்பதான் வந்து அவங்க சொன்னா அதுக்கப்புறமா நடந்து அவங்களதான் கண்ணால பார்க்க முடியாது, மேனிஃபெஸ்டடா பார்க்க முடியாது. அதனால பொருட்கள்லாம் வெள்ளினால பொண்ணுனால கொடுத்து அவனை புரிய வச்சு சொப்பனத்தை கொடுத்து இதெல்லாம் பண்ணி பண்ணி புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. ஆனா இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்வாரி சிலை இயேசு நம்ம எல்லா சாபத்தையும் எடுத்து நம்மளை ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டார். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆசீர்வாதித்தார். அதனாலதான் நீங்க எல்லாம் ஆபிரகாமை விட பாக்கியவான்கள், ஈசாக்கு யாக்கோபை விட நம்ம எல்லாம் பாக்கியவான்கள். அவங்களுக்கு மேல கூறப்பட்ட அந்த ஆசீர்வாதமும் இருக்கிறது. அது கூடவே இயேசு கல்வாரி சிலுவையில நம்மளுக்கு முடித்த காரியங்களும் இருக்கிறது. நம்ம தான் பாக்கியவான்கள். நம்ம யோசிக்கிறோம், ஆபிரகாம் காலத்துல இருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஈசாக்கு மாதிரி கூட இருந்திருந்தா அப்படியே ஆடு மாடெல்லாம் பார்த்துட்டு வெள்ளி பொண்ணெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நல்லா இருந்திருக்கலான்னு. அவங்கள விட நம்ம தான் ரொம்ப நல்ல காலத்துல இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி வசனங்களை எல்லாம் வாசிக்கும் போது, பார்க்கும்போது, தியானிக்கும் போது நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுக்குள்ள தேவன் ஆவிக்குரிய நிலையில வைத்திருக்கிறது அடுத்த பரிமாணத்துக்கு போகிறதா இருக்குது. அப்படிதான் நம்ம போனோம். ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதம், பெருக்கத்தின் மேல் பெருக்கம். முன்னாடி இருந்ததை காட்டிலும் இன்னைக்கு நன்றாக இருக்க ஆரம்பிப்போம். அப்படியே முன்னேறிக்கிட்டே போவோம். நெக்ஸ்ட் லெவல், அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். அப்படி எண்ணங்களை வந்து அப்படி மாற வேண்டும். அப்போ ஆண்டவர் என்னை பூமியின் உயர்ந்த இடங்களை கொண்டு போய் இருக்க பண்ணுவார்னு போட்டுருச்சுன்னா, யாக்கோபுடைய சொந்த என்னை போஷிப்பார்னு போட்டிருந்துச்சுன்னா, இன்னைக்கு இருக்கிற நிலைமைய நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா, இல்ல இருக்கிறதையே நான் சொல்லிட்டு இருந்தேன்னா, பேசிட்டு இருந்தேன்னா அடுத்த லெவலுக்கு போக முடியாது. அதனாலதான் பாருங்க, எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், அது 3 தான் முக்கியம். வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமானது என்னது? எண்ணங்கள், வார்த்தைகள், அப்புறம் அதை செய்யறது தான். இது 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தாட்ஸ், வேர்ட்ஸ் அண்ட் ஒர்க்ஸ். இப்போ இது 3யும் வந்து வார்த்தைக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது அதை தான் யோசிக்கணும். ஆனா வேற மாதிரி எண்ணம் வரும், வேற மாதிரி பேச வரும், இஷ்டத்துக்கு பேச வரும், பிரச்சனையெல்லாம் சொல்ல வரும். ஆனா நான் என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றதாக தான் பேச வேண்டும். என்ன வேணா செய்யலாம், ஏமாத்திடலாம், கவுத்திரலாம், அவனை ஒண்ணுலாம் ஆக்கிடணும், அவனை நாசமாக்கிட்டாதான் நம்ம நல்லா இருக்க முடியும்ன்றது மாதிரி செயல்கள்லாம் செய்ய வரும். ஆனா என்ன பண்ணக்கூடாது? செய்யாது இருக்க வேண்டும். வேதம் சொல்லுது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் ஆகாதே, தீயவர்களை குறித்து உனக்கு தீமை செய்கிறவர்கள் மேல் நீ எரிச்சல் கூட அடையாதையாகும். அப்புறம் எங்க தீமை? அவனுக்கு தீமை செய்யறது. நம்ம தீமை செய்யறது வந்து வேதம் அப்படி சொல்றது கிடையாது. என்ன சொல்லுது? அவன் மேல எரிச்சல் கூட ஆகாத, இவன்லாம் என்ன அப்படி கூட சொல்லாத, அது கூட வேஸ்ட்ன்றார் ஆண்டவர். சொல்றாரு, நீ பூமியை சுதந்தரிப்பாய். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம்னு அப்படியே சாஃப்டா மெதுவா பேசுறது இல்ல. இவ்வளோ பிரச்சனை மத்தியிலையும், எல்லாம் குறை சொல்றவர்கள் மத்தியிலையும், தவறா பேசுகிறவர்கள் மத்தியிலையும், தீய வயத்துல எண்ணுகிறவர்கள், நடக்கைகளை செய்கிறவர்கள், விரோதமாக செய்கிறவர்கள் மத்தியிலும் நம்ம தேவனுடைய வார்த்தையை சொல்லிட்டு இருக்கோம் பாரு. அவருடைய வாய் சொன்னதை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், அதை எண்ணிட்டு இருக்கிறோம் பாருங்க. அதுதான் சாந்த குணம். அப்படியே சாஃப்டா இருக்கிறது இல்ல, அதுவும் நல்லதுதான் சாஃப்டா இருக்கிறது. ஆனா அது எல்லாத்துக்கும் மட்டும் தேவனுடைய வார்த்தையின் மேல் சார்ந்ததுமா இருக்கிறது. எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏற்கனவே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
ஆபிரகாமின் மேல் வந்த அந்த ஆசீர்வாதம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் மேல் வந்த ஆசீர்வாதம் கடைசியா கிறிஸ்துவின் மூலமாக மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு கல்வாரி சிலுவையிலே தேவன் நம்மை நீங்களாக்கி மீட்டிருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம்ம மேல் வந்திருக்கிறது. அதான் கலாத்தியர்ல பவுல் எழுதுறார். இப்போ நிறைய நேரங்கள்ல இப்போ இன்னைக்கு அன்லேர்ன் பண்றதுதான் ரொம்ப பெரிய ப்ராசஸ். அதாவது நிறைய நேரங்கள்ல இந்த சபைக்கு சின்ன வயசுல இருந்து சபைக்கு வராங்க பாத்தீங்களா. இப்ப நான் சின்ன வயசுல இருந்து சபைக்கு போயிட்டு பிறந்த காலத்துல இருந்து சபையெல்லாம் விடவே முடியாது. நீ எந்த ஊருக்கு போனாலும் இப்ப காலைல இருந்துச்சு பல் தலைக்காம வெளியே போவோமா, என்ன ஆனாலும் என்ன பண்ண மூஞ்ச கழுவிட்டு தலையசி வீடு தான் வெளியே போவோம். பெட்ல இருந்து நேரா போவீங்களா? அது சிலர் போவாங்க, அவங்க பழகிட்டாங்க அதனால போவாங்க. ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்க, நீட்டா ரூமை விட்டு கூட வெளியே வர மாட்டாங்க. எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி எல்லாம் பண்ணி எல்லாம் பக்காவா தான் வெளியே வருவாங்க. இது எப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? எப்படி ஆயிடுச்சு? இது வீட்டுல என்ன பண்ணிருக்கிறாங்க, வச்சு செஞ்சிருக்கிறாங்க. அப்படியே வந்தானா என்ன பண்ணுவாங்க, உள்ள போ தலைய சீவாம வெளியேற அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாங்க. சொல்லிட்டே இருக்கிறேன் அப்படிலாம் மாதிரிலாம் சொல்லி சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, ட்ரைனிங் கொடுத்ததுனால இப்ப 50, 60, 70 ஆனா கூட பழக்கப்பட்டு இருக்கிறது. இது மாதிரி நம்ம நிறைய காரியங்களை பழக்கப்பட்டிருக்கிறோம். எப்படின்னா அந்த மத ரீதியாகவும் சில காரியங்கள், தவறான காரியங்களும் பழக்கப்பட்டிருக்கிறோம். அதெல்லாம் தவறா இருக்கிறதுனால அதை அன்லேர்ன் பண்ண வேண்டியதா இருக்கு. எல்லா நேரமும் நல்லது நடக்காது பார்த்துக்கோ அப்படின்வாங்க. ஐயோ நல்லா சிரிக்கிற பாரு, நைட்டு நல்லா அழப்போற அப்படின்வாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே நம்மளும் என்ன பண்ண ஆரம்பிக்கும், நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எதை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோம், அழுகிறதே ஏதாவது ஒன்று நடக்க போகுது, ஏதோ சம்பவம் தவறா நடக்க போகுது, நம்மளுக்கு என்ன ஆக போகுது, அழ வரப்போகுது, நல்லதாவே நடக்காது, மோசமாவும் நடக்கும். இப்படிலாம் சொன்னதுனால நம்ம எதிர்பார்ப்பு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒண்ணு நல்லது நடந்திருக்குது, அடுத்து ஏதோ டபால் இடிய போகுது அப்படின்றத யோசிச்சு. ஆனா எபேசியர் 1:3 கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை, எல்லாம் சொல்லுங்க, என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாம் சத்தமா சொல்லுவோமா, என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். சத்தமா சொல்லுவோம், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். திருப்பி சொல்லுங்க, என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். உலகத்துல சாபம் இருக்கா? ஆமா, நிறைய இருக்கு. இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல, எல்லாம் நிறைய இருக்கு உலகத்துல சாபம். சும்மா போனீங்கனாலே எதாவது பிடிச்சிக்கும், அது பிடிச்சிக்கும், அது பிடிச்சிக்கும், இது பிடிச்சிக்கும். சும்மா இருந்தாலே போதும் எல்லாம் பிடிச்சிக்கும். இதுக்கு நடுவுல நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவ்வளவுதான். எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டேன்? கல்வாரி சிலுவையில ஆசீர்வதிக்கப்பட்டேன். நான் என்ன செய்ததுனால ஆசீர்வதிக்கப்பட்டேன்? நான் ஒண்ணுமே செய்யல, அவர் செஞ்சதுனால ஆசீர்வதிக்கப்பட்டேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கட்டளைகள் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு ஒரே கட்டளை. ஆபிரகாமுக்கு என்ன கட்டளை தெரியுமா? விருத்த சேதனம். நீ விருத்த சேதனம் பண்ணிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஈசா கிட்ட சொல்றாரு, உன் தகப்பனாகி ஆபிரகாம் நான் சொன்ன மாதிரியே செஞ்சாரு, அதனால ஆசீர்வதிச்சேன்னு. என்ன சொன்னாரு? விருத்த சேதனம் பண்ணு, நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆனா பொய் சொன்னாரு. மனைவியை பார்த்து என்ன சொல்றாரு, மனைவியில சார் சகோதரி தான் அப்படின்ட்டாரு. சாரால் மூலமா தான் உனக்கு குழந்தை பிறக்கும்னா, ஆமா சொல்றாரு தான், ஆனா டைம் ஆயிட்டே இருக்க, 80 வயசு ஆயிடுச்சு, 90 வயசு ஆயிட்டு போகுதுல்ல, டக்குன்னு வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு இல்ல, நம்ம பெத்துக்கலாம், அதுவும் நம்ம பிள்ளை மாதிரிதான் அப்படின்ட்டாரு. அவருக்கு புரியறதுக்கே டைம் ஆயிருச்சு. ஆனாலும் ஆசீர்வாதம் என்ன பண்ணுது, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வசனங்கள் உபாகமம் 28 பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ஆசீர்வாதம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இருக்கும், அதுக்கப்புறம் சாபம் நிறைய இருக்கும். அதெல்லாம் பார்த்து பார், சாபம்லாம் இருக்கு பார். இந்த வசனத்துல அது சொல்லிட்டு பார், உன்னை அடிப்பேன்னு சொல்றாரு பார், உன் வீடெல்லாம் ஒன்னும் இல்லாம பண்ணுவேன்னு போட்டிருக்காரு பார், ஒரு ஊதி போடுவேன்னு சொல்றாரு பார், பாரு ஒன்னும் இல்லாம போயிடுவா பார், இதெல்லாம் பார், அதெல்லாம் பாருன்னுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். ஏன் பார்க்க வேண்டாம்னா, கலாத்தியர்ல என்ன போட்டிருக்குது, இயேசு நம்மேல் வர வேண்டிய சாபத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரு. சாபம் நம்ம மேல இருந்துச்சா? ஆமா இருந்துச்சு. இந்த பூமி மேல இருக்கா? ஆமா இருக்குது. ஆனா என்ன பண்ணிட்டாரு, இயேசு அதை எடுத்து விட்டார். இப்ப இன்னைக்கு பூமியை சுதந்தரிப்பாய்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால, எனக்குள்ள இயேசு ஆசீர்வாதமா இருக்கிறதுனால இந்த இடத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்க தெருவு யார ஆசீர்வதிக்கணும்?
நீங்க தான் ஆசீர்வதிக்கணும். அது சாபமா தான் இருக்குது. இந்த ஊரே சாபமா இருக்குது. யார் ஆசீர்வதிக்கணும்? நான் தான் ஆசீர்வதிக்கணும். ஏன் என்ன ஆசீர்வதிக்கணும்? கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். அதனாலதான் என்ன பண்ணு, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே. உன்னதம் எங்க? மேல இல்ல. உன்னதம் எங்க இருக்கு? இங்கதான் இருக்குது. உன்னதம் எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்குது. கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறாரு. அப்ப ஆசீர்வாதம் எங்க இருக்குது? எனக்குள்ளதான் இருக்குது. இதுதான் என்ன ஆகணும்? வெளியே வர வேண்டும். எங்க இருந்து வரணும்? இங்க இருந்து தான் வரணும். இப்ப ரொம்ப ஈஸியாயிருச்சு பாத்தீங்களா? இப்ப என் கிட்ட இருந்து தான் வரணும்னா, இப்ப நான் இல்லைன்னா என்ன பண்றது? நான் 8 மணிக்கு வரேன். இப்ப 7 மணி 8 மணி வரைக்கும் உங்களுக்கு யாரு ஆசீர்வாதத்தை போடுறது? இப்ப இன்னைக்கு நான் இருக்கேன், சாயந்தரம் நான் இல்லைன்னா. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆசீர்வாதத்தை வச்சுட்டார். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கிறிஸ்துவ வச்சிருக்கிறார். ஆனா இப்படி எல்லாம் நம்ம சேர்ந்து வரும்போது இதை பத்தி தியானிக்கிறோம், இதை கற்றுக்கொள்கிறோம், ஒன்னா கார்பரேட்டா என்ன பண்றோம், இதை பெற்றுக்கொள்கிறோம். எல்லாம் சேர்ந்து என்ன பண்றோம்? ஸ்தோத்திரம் சொல்றோம். எல்லாம் சேர்ந்து நம்ம என்ன சொல்றோம்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்றோம். எல்லாம் சேர்ந்து சொல்றோம் நாங்கள் நன்றாக இருப்போம். எல்லாம் சேர்ந்து சொல்றோம் நாங்கள் உயர்ந்திருப்போம். இந்த வாக்குத்தத்தம் தேவன் சொன்னது நடக்கும் என்பதை நம்ம எல்லாம் விசுவாசிக்கிறோம், சேர்ந்து திரும்ப திரும்ப சொல்றோம். ஆனா வீட்டுல நீங்க என்ன பண்றீங்க? இத சொல்றீங்களா? பூமியின் உயர்ந்த இடங்களில் ஆண்டவர் என்னை கொண்டு போய் இருக்க பண்ணுவார், யாக்கோபுடைய சுதந்திரத்தால் என்னை போஷிப்பார். பாருங்க, ஆண்டவர் உங்களை எல்லாம் ஒரு பெரிய நோக்கத்தோட அனுப்பிச்சிருக்கிறார். ஆனா நிறைய நேரத்துல ஏதோ நம்ம அப்பா அம்மா சொன்னதுனாலயோ, நம்ம தாத்தா பாட்டியோ, இல்ல நம்ம இருந்த தெருவோ, இல்ல ஒரு ஊரோ நம்மள என்ன சொல்லிருச்சுன்னா, நீ ஒன்னும் பெரிய இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிடுச்சு. இந்த ஊர்ல பொதுவா அப்ரிஷியேட் பண்றதுன்றது ரொம்ப கம்மி தான். நம்மளுடைய கல்ச்சர்ல அதுவும் பாராட்டுறது இந்த ஏதாவது ஒரு காசு அந்த மாதிரி கிடைக்குதுன்னா பாராட்டுவாங்க. உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ உங்களை மாதிரி யாரும் கிடையாது, ஐயோ உங்களை மாதிரி பெரிய ஆள், இவரு பெரியவர் வல்லவர் அப்படி இப்படின்னு. ஏன்னா அவர்கிட்ட இருந்து ஏதோ வரப்போகுதுன்றதுனால. ஆனா உண்மையாவே நீங்க ஒரு தாளந்தையோ ஒரு வரத்தையோ இல்ல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையினாலோ ஏதோ ஒரு காரியத்தை நல்லா செய்றீங்கன்னா பெருசா ஒன்றும் பாராட்ட மாட்டாங்க. அதெல்லாம் என்ன அவங்க கூட செய்யறாங்கன்றோம். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் தனிப்பட்ட முறையில சிறப்பாக உண்டாக்கி இருக்கிறார். உங்களை கொண்டு இந்த பூமியை ஆசீர்வதிக்கும்படி உங்களை பரலோகத்துல இருந்து, அந்த ஆவிக்குரிய உலகத்துல இருந்து என்ன பண்ணிக்கிறார், அனுப்பிச்சிருக்கிறார். இந்த நோக்கத்தை எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்வதுதான் இந்த சபை. நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க. நீங்க வேலை பாக்குறீங்க, ஒருவேளை அந்த இடத்துல உங்களை திட்டலாம், என்ன பெருசா உனக்கு மூளையே இல்ல, என்ன பெருசா நீ வேலை செஞ்சுட்ட, நீ ஒரு சரியா கிடையாது எல்லாம் சொல்லலாம். உங்களுக்கு மோட்டிவேஷனே இல்லாம இருக்கலாம், ஒரு ப்ரொமோஷனே இல்லாம இருக்கலாம், வேலை பார்க்கறதுக்கு சம்பளம் இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த வேதத்துக்கு போய் நீங்க யாருன்னு கத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில் வாழுகிற அந்த வாழ்க்கையே வீணா போயிடும். நீங்கள் எல்லாம் பலத்தவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பயங்கரமான திறமைகளையும் தாளந்தையும் உள்ளவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதையெல்லாம் நான் உள்ள போய் பார்த்து, வசனத்துக்கு போய் பார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை இந்த வாழ்க்கையில மற்றவர்களுக்கு பிரயோஜனத்திற்காக கட்டவிழ்த்து அப்படி வாழ வேண்டும். ஆனா நிறைய நேரத்துல எப்படி ஆயிடும், சின்னதா ஆக்கி விட்டுருவாங்க. ஏதோ ஒரு வேலை, அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா வேதத்துல போய் பாருங்க, ஆபிரகாம ரொம்ப பெரிய ஆளாக்கி அந்த ஊருக்கே ஆசீர்வாதமாக்கிட்டார். யாக்கோபு வரைக்கும் அப்புறம் கோத்திரங்களாக்கி தேசங்களை என்ன பண்ணிட்டாரு, உண்டாக்கிட்டார். அப்போ அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தான் உங்க மேல வச்சிருக்கிறார். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை என்ன சொல்றாருன்னா, நீ ஜாதிகளுக்கு, அதாவது என்னன்னா, you will lend to nations, அதாவது countries. நம்ம பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கடன் கொடுக்கறது இல்ல, தேசங்களுக்கு. அவன் எவ்வளவு போடுவான், அவன் 20,000 20 லட்சம் கோடி அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதை நீங்கள் கொடுப்பீர்கள்னு இருக்கு. இதெல்லாம் என்னங்க இப்படிலாம் எப்படி அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் தேவனுடைய வார்த்தை எல்லாமே. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் கை குறி இருக்கிறதோ, இது என்னுடைய வாயே சொன்னது, என்னால் முடியும் என்று நீ நினைக்கிறாயா
இதெல்லாம் வேதத்துக்கு போய் ஆண்டவர் சந்திரனை நிப்பாட்டினது, சிவந்த சமுத்திரத்தை பிளந்தது, வானத்திலிருந்து மண்ணா பொழிஞ்சு, இதெல்லாம் எப்படி நீங்க யோசிச்சு பாருங்க. ஏதாவது சாத்தியமா இருக்கா? ஆண்டவர் செஞ்சது வேதத்துல நீங்க பார்த்தது ஏதாவது ஆமாமா அது நடந்திருக்கும், கண்டிப்பா நடந்திருக்கும். அதான் ஒரு ஊழியக்காரர்கிட்ட பில்லி கிரஹாம், பெரிய ஊழியக்காரர்ல பில்லி கிரஹாம், பயங்கர ஒரு கூட்டத்துக்கு லட்சோப மக்கள் வருவாங்க. பில்லி கிரஹாம் கிட்ட கேட்டாங்களாம், என்ன பில்லி கிரஹாம், உங்க பைபிள்ல என்னென்னமோ கதையெல்லாம் போட்டிருக்குது, இந்த மனுஷன் வந்தானா, கடல்ல விழுந்தப்போ பெரிய மீன் விழுங்கிருச்சான், 3 நாள் கழிச்சு கரையில கக்கிருச்சான், அப்புறம் போய் அவன் செய்தி பரப்புனானாமா, என்னது இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொன்னான். பில்லி கிரஹாம் சொன்னாராம், இந்த மனுஷன் போய் மீன் வயிற்றுக்குள்ள இருந்தான் பார், அதை மட்டும் நான் நம்பல, இந்த பைபிள்ல இந்த மனுஷன் வயிற்றுக்குள்ள அவ்வளோ பெரிய மீன் இருந்துச்சுன்னு சொன்னாலும் நான் நம்புவேன்னாராம். எப்படி? இந்த மனுஷன் வயிற்றுக்குள்ள அவ்வளோ பெரிய மீன் இருந்துச்சாமா அப்படின்னு எழுதியிருந்தா கூட நானு நம்புவேன். ஏன்னா அது வேதத்துல சொல்லுது. இந்த மாதிரி நிறைய நேரங்களில் மக்கள் அது என்ன அப்படியே இருக்குமா, அப்படி இப்படி இருக்குமா, அது அப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும், அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டாரு. அது அதாவது அதான் ஒரு புக்கே இருக்கு, ஒரு புக்கு லிட்டரலா கமெண்ட்ரி புக்கு. அதுல எப்படின்னா அற்புதங்களை எல்லாம் எப்படி இப்படி நடந்திருக்கும்னு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, 5 அப்பம் 2 மீனை ஒண்ணும் இல்ல, சின்ன பையன் ஸ்நாக் பாக்ஸ்ல எடுத்துட்டு வந்தான் பாத்தீங்களா, ஸ்நாக் பாக்ஸ்ல சின்ன பையன் எடுத்துட்டு வந்த மாதிரி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இயேசு பிரசங்கம் பண்ணப்ப அந்த சின்ன பையன் கொடுத்த மாதிரி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எடுத்து பிச்சு சாப்பிட்டார்கள். இயேசு கடல் மேல் நடந்தார்னு போட்டிருக்கிறத, இயேசு கடல் மேல் நடக்கல, கடலோரத்தில் நடந்து போனார். இந்த மாதிரி எல்லா அற்புதத்துக்கும் அவங்க ஒரு கமெண்ட்ரி கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ப முடியல. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்யறதை நம்ப முடியாது. அது அப்படிதான் இருக்கும், யாராலையும் கிரகிக்க முடியாது. நீங்க போய் இந்த கதை சொன்னீங்கன்னா, நீ என்ன கதை சொல்ற அப்படின்றவாங்க. அப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கும். ஏன்னா வாக்குத்தத்தம் அப்படிதான் இருக்கிறது. மரியாளம்மா போயிட்டு எனக்கு கர்ப்பமா இருக்கிறேன்னு சொன்னா எப்படி நம்புவாங்க? உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா உள்ள குழந்தை இருக்குது. அதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிறப்பு. இயேசுவே அப்படிதான் பிறந்தார். அதே மாதிரி நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி அற்புதங்கள் பிறப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக. இந்த வேதத்தில் நடக்கவே முடியாதெல்லாம் நடந்திருக்கு. அப்படிதான் அது பாருங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இரும்பு தண்ணியில போட்டா கீழே போயிடும், குச்சி என்ன பண்ணும், மிதக்கும். தீர்க்கதரிசி குச்சை வெட்டி போட்ட உடனே குச்சி கீழே போது, இரும்பு மிதக்குது. சயின்ஸே டிஸ்டர்ப் ஆகுதே. சயின்ஸ் டிஸ்டர்ப் ஆகும், எல்லாமே டிஸ்டர்ப் ஆக தான் செய்யும். சயின்ஸை உண்டாக்குனவரே ஆண்டவர் தான், அதனால டிஸ்டர்ப் ஆகட்டும். அதனாலதான் சொல்றேன், எந்த மனிதனுக்கும் செய்யக்கூடாத பெரிய பலத்த காரியங்களை உன் வாழ்க்கையில தேவன் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். நான் சொல்றேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில செய்யுங்க. எவனுக்குமே செய்யல, எனக்கு செய்யுங்க. இந்த வேதத்துல சொன்னதெல்லாம் ஆண்டவர் ரிப்பீட் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, யாருக்குமே செய்யல, அத கூட நான் உனக்கு செய்யறேன்றார். அதாவது ரிப்பீட் ஆகட்டும். கண்ணு திறக்காதவனு கண்ணு திறக்கட்டும், காது கேட்காதவனு காது கேட்கட்டும், செத்தவன் உயிரோட எழும்பிக்கட்டும், வியாதியஸ்தன் சுகமாகட்டும், பேய் பிசாசு துரத்தப்படட்டும், தாபம் சரியாகட்டும். ஏன்னா எல்லாமே நடக்குது தானே, அதெல்லாத்தையும் நான் விசுவாசிக்கிறேன். ஆனா ஒரு படி மேல போய் ஆண்டவர் சொல்றாரு, எந்த மனிதனுக்கும் செய்யக்கூடாத பலத்த பெரிய காரியங்களை உனக்காக நான் செய்வேன். இயேசு வாழ்ந்தப்போ சொல்றாரு, என்னிலும் பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். ஆண்டவர் சொல்ற, எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, இயேசு என்ன மாதிரி அற்புதம் செய்யறாரு, அப்படி பார்த்தாருனாலே பிசாசு ஓடுது, அப்படி பார்த்தாருனாலே சரியாகிறாங்க, தொட்டு சுகமாக்குறாரு, இங்க இருந்து சொல்லி சுகமாக்குறாரு, எவ்வளவு அற்புதத்தை செய்யறாரு. இயேசு சொல்றாரு, என்னிலும் பெரிதான காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். செஞ்சாங்களா? ஆமா செஞ்சாங்க. சீஷர்கள் பேதுரு அப்படியே போகும்போதே நெல் பட்டு சுகமானார்கள். பவுனுடைய கச்சை பெல்ட் எல்லாம் எடுத்துட்டு போய் அங்க போட்டாங்க, அங்கெல்லாம் சரியாயிடுச்சு. இயேசுவின் நாமத்தால் அதெல்லாம் நடப்பதாக, உங்கள் வாழ்க்கையில் நடப்பதாக, உங்கள் குடும்பங்களில் நடப்பதாக, உங்க வேலை ஸ்தலத்தில் நடப்பதாக. அங்க வேலை ஸ்தலையில எவனாவது உடம்பு சரியில்லை இருந்தான்னா தலையில கை வச்சு ஜோம் பண்ணுங்க. நான் ஜோம் பண்ணட்டுமா உனக்குன்னு கேளுங்க, போய் ஜோம் பண்ணுங்க, சரியாக்கி விட்டுருங்க. சொந்தக்காரன் ஜோம் இல்லையா,
போய் ஆபரேஷன் தியேட்டர்ல போய் நேரா போய் ஆபரேஷன் பண்ண விட்டுறாதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணுங்க. ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கேன் எடுத்து பார்த்தா அதெல்லாம் இருக்காது, கேன்சல் ஆயிரும் எல்லாம். அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், நன்மைகளை செய்கிறவர் அந்த இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். இந்த உலகத்திற்கு நீங்கள் தேவை. ஒண்ணும் இல்ல, உங்க வாழ்க்கையிலே நீங்க பாருங்க, ஒரு 50-60 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்திருந்தீங்கன்னா நிறைய காரியங்களை கேள்விப்பட்டிருக்கீங்க. பெரிய பெரிய யுத்தங்கள்லாம் நீங்களே கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்பயும் யுத்தங்கள் நடந்துட்டு இருக்குது. பெரிய பெரிய வியாதிகள், மனுஷனால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் இருக்குது, இந்த பூமியில இருக்குது. அதெல்லாம் தீர்ப்பதற்கு உதவி, உங்க உதவி தேவை ஆண்டவருக்கு. நம்ம ஏதோ சும்மா அப்படியே வாழ்ந்துட்டு போறதுக்கு இல்லைங்க. நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இது வெறுமனே ஏதோ தேவைகள் சந்திக்கப்படுறது, நம்ம வீட்டு வாடகை கட்டுறது, ஏதோ ஒரு வீட்டை வாங்குறதுக்கு மட்டும் கிடையாது. இந்த பூமியை சுதந்தரிக்கிறவர்களாக நீங்கள் இருப்பதற்கான ஆசீர்வாதம். ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு வீடை வாங்கிக்கலாம், நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு சில லட்சங்களை வாங்கிக்கலாம். ஆனா அது வாழ்க்கை கிடையாது. சிலர் பாருங்க அங்கேயே நின்றுறாங்க. ஒரு வீடை வாங்கினோம்னா முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி ஐயா. நம்மளுக்கெல்லாம் ஒரு ஆசை கிடையாது. நானும் என் புள்ள நல்லா இருக்கும். இது ஆண்டவர் இல்ல, இது சுயநலம். நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா சோறு சாப்பிடணும், என் புள்ள நல்லா சோறு சாப்பிடணும், என் புள்ள நல்லா இருக்கணும், நான் நல்லா படிச்சையா, என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சுக்கிறியா, சோதரமையா நல்லா இருக்கணும். நீங்களும் ஜோம் பண்ணிக்கோங்க. இது நீங்க மட்டும் நல்லா இருக்கிறதுக்கா? நல்லா இருங்க நீங்க. ஆனா நீங்க நல்லா இருக்கிறது நோக்கமே எதுக்காகனா மத்தவங்கள நல்லா இருக்கிறதுக்கு தான். ஆபிரகாம ஆசீர்வதிச்சது நோக்கம் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாமுக்கு இல்ல, எனக்கு. இன்னைக்கு நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னு பேசுறதுக்காக அவர் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அன்னைக்கு ஆபிரகாம் ஆசீர்வதிச்சதுனால இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வருகிறதுன்னு சொல்றேன். அதற்காக தான் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். அப்ப இன்னைக்கு நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுறீங்க, நல்லா படிக்கிறீங்க, ஒரு இடத்துக்கு போறீங்க. இதெல்லாம் எதுக்காக? இந்த தேசம் வாழ்வடைவதற்காக. இந்த தேசம் ஆளுகிறவங்களா இருக்கட்டும், அவங்களே நம்ம தான் நியமிக்கிறோம், நம்ம தான் எல்லாம் பண்றோம். ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கிறாரு, இந்த பூமியில உங்களை அப்படிதான் வச்சிருக்கிறாரு. 3 ஜபங்கள் பார்த்தோம்ல. ஒண்ணு பவுல் பண்ண ஜபம், இன்னொன்னு எலிசா பண்ண ஜபம், அதுக்கப்புறம் இயேசு பண்ண ஜபம். 2 ராஜாக்கள் 6:13 எலிசா பண்ண ஜபம், கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று. பவுல் பண்ண ஜபம் எபேசியர்ல இருக்குது, மனக்கண்கள் திறக்கப்படும்படியாக. இயேசு ஜபம் பண்றாரு, நீ பெற்றுக்கொண்டா என்று விசுவாசி, அப்போது உனக்கு உண்டாகும். 3 ஜபம். பவுல் எபேசியர்ல பண்ண ஜபம் என்னன்னா, மனக்கண்கள் திறக்கப்படட்டும், ஞானம் உண்டாகட்டும், தெளிவு உண்டாகட்டும், புத்தி உண்டாகட்டும். எடுத்து லிஸ்ட் போட்டு வாசிக்கல. இப்ப நான் உங்களுக்கு ஒரு பேப்பர்ல கொடுத்து எழுத சொன்னா நிறைய போடுவீங்க. ஓகே, லிஸ்ட்லாம் வச்சு ஜோம் பண்ணலாம். ஆண்டவரே இந்த தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக ஜோம் பண்ணலாம். ஓகே, ஆனா நிறைய நேரத்துல லிஸ்டே மறந்து போயிருது நம்மளுக்கு. எதுக்கு ஜோம் பண்ணணும்னு? அதுக்குதான் பவுல் சொல்றாரு, தெளிந்த புத்தியை கொடுங்க, உண்மை அறிகிற அறிவி, வெளிப்பாடு உண்டாக, நீர் யார் என்பதை அறிந்து கொள்ள எனக்கு கண்கள் திறக்கப்படட்டும். ஜோம் பண்றாரு. எலிசா தம்முடைய வேலைக்காரன் கண்கள் திறக்கும்பட முடியாது ஜோம் பண்ணார். வேலைக்காரன் கண்ணு திறந்துச்சு, அவன் எல்லாத்தையும் ஆவிக்குரிய உலகத்துல பார்க்க ஆரம்பிக்கிறான். அவன் லைஃபே அதுக்கப்புறமா மாறிடுச்சு. அவன் சொல்றான், யார் என்ன நம்மள பண்ணிட முடியும், தைரியமா இருக்கிறான். அதனாலதான் கண்கள் திறக்கப்பட வேண்டும், உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். இயேசு ஜெபம் பண்றாரு. மார்க் 11:24 சொல்றாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திர தள்ளுண்டு போயின்றதெல்லாம் சொல்றாருல, பேச சொல்றாரு. 24 சொல்றாரு, நீ ஜெபிக்கும் போது பெற்றுக்கொண்டா என்று விசுவாசி, அப்போது உனக்கு உண்டாகும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? பெற்றுக்கொண்டா என்று விசுவாசிரு. ஃபர்ஸ்ட் விசுவாசிரு. எதை? பெற்றுக்கொண்டு விட்டேன். இன்னைக்கு நான் சொல்றேன்ல, இங்க இருந்து நான் சொல்றத நான் பெற்று கொண்டுட்டேன்னு விசுவாசி. இல்லங்க, என்னால விசுவாசிக்கவே முடியல, என்ன நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியல, நீங்க சொல்றதெல்லாம் கதை சொல்ற மாதிரி இருக்கு, என் வாழ்க்கையில நடக்கவே முடியாது. அதான் பாத்தீங்களா, ஏன் நடக்க முடியாதுன்னு தெரியுமா? சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, உன மண்டையில ஏறாது, உனக்கு வராது, உனக்கு நிக்காது, உனக்கெல்லாம் வராது, அவங்களுக்கெல்லாம் வரும். இதெல்லாம் சொல்லி சொல்லி பண்ணதுனால அப்படி போன உடனே அப்படி ரிட்டர்ன் ஆகுது. நம்மளுக்கு வராதுங்க, அது தைரியமா சொல்றோம். ராங்கா காலைல எந்திரிச்சோன்னா பல்லு தேக்கிறோம் பாத்தீங்களா, அது மாதிரி வராது.
நடக்காது. அவங்களுக்கெல்லாம் வரும், இந்த தெருவுல வராது, இந்த ஊருக்கு வராது, எனக்கு வராது, இப்படியே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா நான் இப்ப என்ன சொல்ல ஆரம்பிக்கணும்னா, ஒரு 10 முறை இல்ல ஒரு 100 முறை 1000 முறை எனக்கு நடக்கும், எனக்கு வரும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், இப்படிலாம் நான் சொல்லும்போது எனக்கு பொய் சொல்ற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம 95% நாம் செய்கிற எல்லாமே ரிப்பீட்டேட்டிவ் ஆக்ஷன்ஸ். 95% எண்ணங்கள் ரிப்பீட்டேட்டிவ் தாட்ஸ். புதுசாலாம் பண்ணாது. ரொம்ப சிலர் தான் வித்தியாசமா யோசிக்கிறது, வித்தியாசமா பண்றதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் வேற மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம அப்படிதான் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு ரூட்ல போவேன், வீட்டுக்கு ஒரு ரூட்ல போவேன். நீங்க மேபி சின்ன வயசுல இருந்து இப்படி சுத்தி போயிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேலை இது ஷார்ட்டா இருந்தா கூட நீங்க அப்படிதான் போவீங்க, சுத்தி தான். ஏன்னா நீங்க அதுலயே போய் பழகி இருக்கு. கேட்டா என்ன சொல்லுவீங்க? அது ரோடு சரியில்லை, அது குண்டும் குழியுமாறு, அது ஸ்பீட் பிரேக்கர் ஜாஸ்தி, மக்கள் கூட்டம், ஏதாவது ஒண்ணு சொல்வீங்க. யார் கேட்டாலும் என்ன சொல்வீங்க? நான் போற ரூட்டு தான். சொல்ல மாட்டீங்களா அந்த மாதிரிலாம்? கண்டிப்பா சொல்வீங்க. நானும் அப்படிதான் சொல்லுவேன். நான் போற ரூட்டு தான் என்ன ரூட்டு? கரெக்டான ரூட்டு, நல்ல ரூட்டு எல்லாம். ஏன்னா நம்ம பிரெயின், நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுன்னா, நான் போயிட்டு இருக்கிறது தான் கரெக்டான வழி. சொல்லுவாங்க பாத்தீங்களா, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான், நான் பிடிச்ச கொக்குக்கு 1 கால் தான். அந்த மாதிரி அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், மாத்தவே முடியாது, தான் கரெக்ட். இந்த மாதிரி தான் மூளையே வேலை செய்யுதுன்னு சொல்றேன். இத மாத்துறதற்கு நான் திரும்ப திரும்ப அடி 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 அடின்னு அடிக்க வேண்டியதா இருக்குது. இந்த தேவனுடைய வார்த்தையை வச்சு, இந்த தேவனுடைய வார்த்தையை வச்சு நான் என்ன சொல்ல வேண்டியதா இருக்குது? நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். ஆனா உங்களுடைய ரியல் நேச்சரே பிளஸட் நேச்சர் தான். நீங்கள் ஏற்கனவே உங்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டதுதான் இருக்கிறீர்கள். அதை பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியலன்னா, நான் மனுஷன், நான் எப்படின்னா, இங்க இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னு சொல்லுவேன், இங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவேன். லைட் எரியுதா? எரியுது. இல்லையே, ஆஃப் ஆயிருக்குன்னு நான் சொல்ல முடியுமா? லைட் எரியுது, ஃபேன் ஓடுது, கூலா இருக்குது, வெக்கையா இருக்கு, சூடா இருக்குன்னு எப்படி சொல்றேன்? எல்லாம் உணர்ச்சி. பார்க்கிறது, கேட்கறது, உணர்றது எல்லாம் 5 சென்சஸ் தான். அது கரெக்ட், அது வேணும், அது இல்லைன்னு சொல்லல, வேணும். ஆனா இந்த தேவனுடைய வார்த்தைக்கு 5 சென்சஸ் கிடையாது. தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு 5 சென்சஸ் கிடையாது. இப்ப நான் பேசும்போது உணர மாட்டீர்கள், நான் பேசும்போது பார்க்க மாட்டீர்கள், கேட்க மாட்டீர்கள், அப்படிதான் இருக்கும். அதான் தேவனுடைய வார்த்தை. ஏனென்றால் இந்த தேவனுடைய வார்த்தை ஆவிக்குரியது. இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு உள்ள உள்ளது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது உள்ள. ஆனா நீங்க பாக்குறது வெளியே இந்த கட்டடத்தை பாக்குறோம். அதனாலதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். இந்த இது சும்மா நம்ம இப்படி உட்கார்றதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு ஒரு பில்டிங். ஆலயம் யாரு? நீங்க தான் ஆலயம். இந்த ஆலயத்துக்குள் யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். உங்களுக்குள்ள எங்க யார் இருக்கா? இயேசு இருக்கார். அதனால பில்டிங் இதெல்லாம் கூட நீங்க தான் முக்கியம். இப்ப நான் என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? கண்டினியூஸா இல்லாததை தான் பெருசா யோசிக்கணும். இப்போ இந்த உலகமே பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல நம்ம ஏர்டெல் டிஷ் டிவி, டாடா டிஷ் டிவி, சன் டிவி எல்லாம் ஓடிட்டு தான் இருக்கு. விஜய் டிவி எல்லாம் டிவி எல்லாம் ஓடுது, டிஷ் ஓடுது, ஏர்டெல், வோடாஃபோனு, டாடா எல்லாம் ஓடிட்டு இருக்குது. ஏர்டெல் நெட்வொர்க் எல்லாம் ஓடிட்டு இருக்குது. வைஃபை கனெக்ஷன் சரி எல்லாமே இருக்குது. அப்படி போனை ஓபன் பண்ணி போட்டீங்கன்னா யூடியூப் வருது. எங்க இருந்து வருது சொல்லுங்க? எங்க இருந்து வருது? நடுவுல கால் வேற பண்றீங்க, போன் பண்றீங்க, அதுவும் இங்கே இருக்குது. அப்ப பார்க்க முடியல, ஆனா இருக்கா? காத்து எப்படி இருக்கு? கண்ணால பார்க்க முடியல, ஆனா உணர்கிறோம். இலையெல்லாம் அசையுது, அப்போ காத்து அடிக்குது. அப்படியே ஸ்டில்லுன்னு இருந்தோம்னா என்ன சொல்றோம்? காத்தே அடிக்கல அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே இங்க பார்க்காத உலகத்துல இருந்து வருகிற மாதிரி. இப்ப எலக்ட்ரிசிட்டிலாம் நீங்க பார்க்கல, இங்க எலக்ட்ரிசிட்டி ஓடிட்டு இருக்கா? இல்ல லைட் ஃபேன்லாம் ஓடுறதுனால என்ன சொல்றோம்? கரண்ட்
இருக்கு. இதே மாதிரி ஆவிக்குரிய உலகமும் உங்களை காட்டிலும் இருக்கிறத காட்டிலும் ரொம்ப ரொம்ப நிஜம். நம்மளெல்லாம் ஆவிக்குரியவர்கள். இன்னைக்கு நீங்க ஒரு காரியத்தை பார்க்காததுனால உட்கார்ந்து அழுத ஆரம்பிச்சிடுறோம். ஐயோ தோத்துறப்பா, அது இல்லையப்பா, அது நடக்கலையப்பா. இங்க உள்ள ஏற்கனவே இருக்குது, இப்ப நான் பார்க்கல, ஆனா அததான் வெளியே கொண்டு வர போறேன். அதுக்குதான் மார்க் 11:23 இயேசு சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவர்களை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு. எதை நீங்க ஜெபம் பண்றீங்க, எதை நீங்க விரும்புறீங்க, எதை நீங்க ஆசைப்படுறீங்க, அது ஜெபம் பண்ணும் போது அது இருக்காது. எல்லாம் கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்கல்ல? நீங்க ஜெபம் பண்ணும் போது அது இருக்காது. எங்க இருக்காது? கண்ணுல இருக்காது, காதுல கேட்காது, அதை தொட்டு பார்க்க முடியாது, அதை உணர முடியாது. அப்படிதான் இருக்கும். அதை தான் நீங்க ஜெபம் பண்றீங்க, அதை தான் நீங்க விசுவாசிக்கிறீங்க. அதனாலதான் விசுவாசம், அதான் 4th டைமென்ஷன். இது வந்து 3 டைமென்ஷன். 3 டைமென்ஷன்னா என்ன? இப்போ இந்த 3 டைமென்ஷன்னா இப்போ எல்லா பக்கமும் பார்க்கலாம். இப்போ இந்த சைடு பார்க்கலாம், இந்த சைடு பார்க்கலாம், மேல டாப் வியூ, கீழே பாட்டம் வியூ, இப்படி மேல எல்லாம் பார்க்கலாம். இல்ல 3D வியூன்னு சொல்றாங்க, கரெக்டா? 3D. இப்போ 2Dனா என்ன? இப்படி வெறுமனா இப்படிதான் இருக்கும். 2D டெக்ஸ்டா இருக்குதுல்ல, அதான் 2D. 3Dனா எல்லா சைட்லாம் பார்க்கலாம், மேல கீழே எல்லாம். இப்ப நம்ம பேசுறது 2Dயும் இல்ல 3D இல்ல, நம்ம சொல்றது 4D. 4Dனா என்ன? கண்ணுலயே தெரியாது. மேலையும் பார்க்க முடியாது, கீழையும் பார்க்க முடியாது, எங்கேயும் பார்க்க முடியாது, உணரவே முடியாது. அதுதான் 4D. எங்க இருக்கும்? அப்போ இங்க உள்ள இருக்கும். ஆனா இத காட்டிலும் 3Dய காட்டிலும் இது ரொம்ப உண்மை. ஏன்னா நம்மளே அங்க இருந்து தான் வந்தோம். நம்மளாம் யாரு? ஆவிக்குரியவர்கள். அதனாலதான் ஒரு மனுஷன் டப்புனு திடீர்னு ஒரு செகண்ட்ல மரிச்சு போகிறான், அடுத்த நிமிஷத்துல அங்க பரலோகத்தை கண்ண திறக்கிறான். ஏன்? அவன் வந்த இடத்துக்கு போயிட்டான். அவன் 4Dல இருந்து வந்திருக்கான், 4Dக்கு போயிட்டான். இப்ப பூமியில 3D, எல்லா பக்கமும் பார்க்கலாம், இங்க பார்க்கலாம், அங்க பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கிறோம் நம்ம. இன்னைக்கு நீங்க எதை புரிஞ்சுக்கணும்னா, இந்த 3Dய காட்டிலும், நீங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற பூமியை காட்டிலும் ஒரு நிஜ உலகம் இருக்கிறது. அதுதான் ஆவிக்குரிய உலகம், அந்த தேவ உலகம். அதை தான் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இந்த வசனம் எதுக்குரியது? ஆவிக்குரிய உலகத்துக்கு சொந்தமானது. நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு இறங்கி கடன் கொடுப்பீர்கள், நீங்களோ கடன் வாங்காது இருப்பீர்கள் என்பது எங்க உள்ளது? எங்க உள்ள வசனம்? அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இங்க உள்ள இருக்கிறது. அதை நான் வெளியே கொண்டு வரணும். அதை கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்றேன்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன், பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன். பக்கத்துல இருக்கிறவருக்கு வந்துருச்சு, எனக்கு இன்னும் வரல. அவருக்கு வந்ததுனால எனக்கு வராதுன்னு கிடையாது. அவருக்கு இப்ப ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, அடுத்து எனக்கு. உங்களுக்கு வந்துருச்சா? கார் வந்துருச்சு, இப்ப எனக்கு இன்னும் கார் வரல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்துட்டு என்ன வந்துருச்சு, உள்ளதான் இருக்கு. உங்களுக்கு வந்த காரு எனக்கு உள்ள இருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, அடுத்து எங்க வரப்போகுது? எனக்கு தான் வரப்போகுது. எல்லாமே அப்படிதான். உயர்வு, மேன்மை, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாமே எப்படிதான் நடக்க போகிறது? இப்படிதான் நடக்க போகிறது. ஆதியாகமம் 1:28 தேவன் இந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் நடமாடுகிற சகல ஜீவஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். என்ன பண்ணாரு? யாரு? ஆண்டவர். மனுஷனை முதல் முறையாக பார்த்து சொன்ன வார்த்தை என்னது? ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை ரொம்ப பெருசா பேசணும். நம்ம என்னங்க சும்மா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு பேசிட்டே இருக்கிறீங்க? இதை தவிர வேற எதுவும் இல்லையா? இதை தவிர வேற எதுவுமே இல்லை. ஏன் இல்லை? தேவன் சொல்லி இருக்கிறார், நான் அதையே தான் சொல்லுவேன். ஆண்டவர் என்ன சொல்லி இருக்காரு உங்களை பார்த்து? ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாதம். குறை இருக்குது, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். கல்யாண வீட்டுக்கு போறாரு, திராட்சரசம் சரியில்லை, என்ன சொன்னாரு? நம்ம எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு உபவாச ஜபம் போடுவோம். ஏன்னா அதான் திராட்சரசம் இல்லையே. நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பா கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு வா, கொஞ்சம் அப்படியே ஊத்தி போட்டுருவோம். கலர் பவுடர்ல கேசரி பவுடரு, அதை கொஞ்சம் கலந்து
கொஞ்சம் சர்க்கரையா போட்டு அப்படியே கலக்கி அடிச்சு விடுவோம். அதான் முடிய போதில்ல. இதெல்லாம் நம்ம ஐடியா. ஆண்டவர் உருவாக்குற அந்த திராட்சை ரசத்தை என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருந்த திராட்சை ரசம் அடுத்து போடுற ரசம் டேஸ்டா இருக்குது. பொதுவா போக போக கடைசியில போனா பீஸ் எல்லாம் இருக்காது, ஆறி போயிருக்கும், கருகி போயிருக்கும், அதுதான் வரும். இங்க கடைசி வரைக்கும் ஆசீர்வாதம் வேலை செய்யுது. நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் ஆசீர்வாதம் வேலை செய்யும். இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு நாளும் வேலை செய்யும். நிரம்பி வழிகிற வாழ்க்கை. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஏன் பாத்திரம் நிரம்பி வழியணும்? கரெக்டா நம்ம எல்லாம் மோட்டர் போட்டு கரெக்டா பார்த்துட்டே இருக்கிறோம். விழுதா பாரு, இப்பெல்லாம் டைம்லாம் பார்த்துடுறோம். அதை எதுக்கு ஓவர் ஃப்ளோ ஆகி தண்ணியை வீணாக்கணும், தண்ணியா வீணாக்கணும்? 10 நிமிஷத்துல ஃபுல் ஆயிரும். கரெக்டா 10 டப்புன்னு ஆஃப் பண்றோம். ஃபுல் ஆயிருக்கும் சார். பால் பொங்க விடாது, கரெக்டா 2 நிமிஷம் தான். இப்பெல்லாம் டைமர்லாம் வந்துச்சு, 2 minutes, அதுவா ஆஃப் ஆயிரும். எதையும் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஓகே, வேஸ்ட்லாம் ஆக்காதீங்க, நல்ல விஷயம். ஆனா எங்க அப்பா யாருன்னு சொல்றேன். எங்க அப்பா சும்மா நதியை ஓட விட்டுருக்கிறார். சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். எல்லாம் சொல்லுங்க, ஓடும். பாலும் தேனும் என்ன பண்ணுமா? பாலும் தேனும் பாட்டில் கிடைக்கும் சொன்னாலே எனக்கெல்லாம் போதும். சரியா? டெய்லி பாலும் தேனும் ஹோம் டெலிவரி பண்ணாலே போதும், வருது. அதுக்கப்புறம் என்ன, ஓடலாம் வேணாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் ஓ ஸ்டைல், என் ஸ்டைல், ஓட விட்டுருவேன். பால் தேனு ஓடும். நீ வேணா குடிச்சுக்கோ, வேணா குளிச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, குடிச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. அது ஆண்டவருடைய ஸ்டைல். இவர் தான் நம்ம அப்பா. அதனால ஆசீர்வாதம்னு ஒண்ணு நம்ம ஏதோ நம்ம 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் பக்கத்து வீடு எதிர் வீட்டுலாம் பார்க்காதீங்க. நேரம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இங்க போங்க. அதுதான் உங்களுக்கு உள்ள இருக்குது. ரொம்ப சிறப்பான வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் ரொம்ப பெஸ்டான லைஃப் தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கொடுத்திருந்தார். யோசேப்பு ஃபர்ஸ்டே போயிட்டாரு எகிப்துக்கு. எகிப்தின் மூலமாக இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா ஊரும் போஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. யோசேப்பு மூலமா பெரிய ராஜாக்கே ராஜா மாதிரி உட்கார்ந்து இருக்காரு யோசேப்பு. ஊர்லயே பஞ்சம், எல்லாரும் எகிப்துக்கு தான் வரணும். எகிப்த பெரிய வல்லரசு ஆக்குனது நம்ம யோசேப்பு தான். இந்த யோசேப்புக்குன்னு வேற லெவல் மரியாதை. ஏன்னா எகிப்த ரொம்ப பெரிய ஆளாக்கி விட்டான், பார்வோனை ரொம்ப பெரிய பணக்காரனாக்கி விட்டான். அதனால இப்ப யாக்கோபு அவன் தகப்பன் வரும்போது நம்ம பார்வோன் எல்லாம் பேசுறாங்க. யாரு? யோசேப்புடைய அப்பாப்பா இருக்கிறதுல ஈஜிப்ட்ல பெரிய சிறப்பான இடத்துல போய் உட்கார வைன்னு சொல்லிட்டு எகிப்திலேயே சிறந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. ரொம்ப ஜோரான இடம். இதெல்லாமே ஆண்டவர் பண்றது தான். எல்லாமே ஆண்டவர் பண்றது. தயவும் ஆசீர்வாதமும் சிறந்தோங்க வைக்குது. இவ்வளவு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு யோசேப்பு மரிக்கிறாரு, 12 கோத்திர பிதாக்கள் மரிக்கிறாங்க, எல்லாம் ஆயிடுச்சு. திடீர்னு பார்த்தா அடிமை ஆயிட்டான். பாருங்க, யாருன்னு தெரியாம போயிட்டான். நான் யாருன்னு தெரியாம போனதுனால எந்த நிலையில் போய் விழுகிறான் பாருங்க மனிதன். இன்னைக்கும் அதான் பிரச்சனை. யாருன்னு தெரியலன்னா விழுந்துருவான். ஏன் போய் மனுஷன் குடிச்சிட்டு போய் இப்ப சாடையில போய் கிடக்குறான்? இத்தனோண்டு சிகரெட், அதுக்கு இவன் அடிமை ஆயிடுறான். இத்தனோண்டு போதை மாத்திரை, அதுக்கு இவன் அடிமை ஆயிடுறான். ஏன்? அவன் யாருன்னு அவனுக்கு தெரியல. தெரியாம போய் இப்ப அடிமை ஆயிட்டான். இப்ப ஆண்டவர் பாக்குறாரு, சரி எப்படியாவது பக்கத்துல ஒரு கூரை கோட்டாய் போட்டு இவனை விடுதலை ஆக்கி போடுவோன்னு சொல்லல. அப்படியே பாக்குறாராம். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலேயே சிறப்பான இடம், அதாவது சிறப்பான இடம்லாம் நிறைய இருக்குது. அந்த சிறப்பான இடத்திலேயே மிகவும் சிறந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் இவர்களை கொண்டு போய் விட நான் இறங்கினேன்னு போட்டிருக்கு. யார் இறங்கினாவா? யார் இறங்கினா? எதுக்குங்க அவரு வரணும்? தேவதூதனை கொண்டு போய், எப்பா எல்லாரையும் சேஃபா கொண்டு போய் அங்க விட்டுவான்னு சொல்லிருக்கலாம். எகிப்திய பார்வோன் தேவனுடைய கரத்தை பார்த்தான். ஒரு இங்க எகிப்துல இருட்டா இருக்குது, அங்க கோஷன்ல இஸ்ரவேல் மக்களுக்கு வெளிச்சமா இருக்குது. இங்க கல்மழை விழுது, அங்க ஒண்ணுமே விழல. பெரிய வித்தியாசம். இந்த மாதிரி வித்தியாசத்தை ஆண்டவர் காட்ட விரும்புகிறார். நீங்க அதை விசுவாசிங்க. சிறப்பான வாழ்க்கை இல்ல இல்ல எனக்கு அதெல்லாம் வேணாம் வேணாம் வேணாம், அதெல்லாம் வேணவே வேணாம், எதுவுமே வேணாம், நான் இப்படியே இருந்துட்டு போறேன்,
அப்படியே இருக்கட்டும், எனக்கு வாழ்க்கையில எதுவுமே வேணாம்னா உங்களுக்கு ஒண்ணுமே வராது. நான் எப்பயாவது வந்து ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஏதாவது பண்ணுங்கப்பா, சொல்றேனேப்பா பண்ணுங்கப்பா அப்படின்ற. அப்புறம் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு என்னத்த வாழ்ந்து என்னத்த ஒண்ணுமே வேணாங்க எனக்கு, அப்படியே இருந்துட்டு போறேன். ஒண்ணுமே நடக்காது, அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்க கரெக்டா போய் சூஸ் பண்ணி, எனக்கு உள்ள தேவன் வைத்திருக்கிறார் ஆசீர்வாதத்தை, இதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் எடுத்துக்கொள்கிறேன், ஏற்கனவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், பெற்றுக்கொண்டேன் என்று நான் விசுவாசிக்கிறேன்னு கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டும். இதை விட பிளைனா சொல்லவே முடியாது. புரிஞ்சுதுங்களா? நம்ம வாய் வந்து அவ்வளவு முக்கியம். என் வாயின் மூலமா தான் நான் டெசிஷன்ஸ் எடுக்கிறேன். குற்றவாளி கோர்ட்ல நிக்கும் போது வக்கீல் கூட்டு போறாரு, எப்பா நீ தப்பே பண்ணல, அங்க போயிட்டு என்ன பண்ணு, நான் பண்ணலன்னு சொல்லு, மீதியை நான் பாத்துக்கிறேன். அங்க போய் கூண்டுல நிக்கும் போது நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுவேன்? சார் சும்மா தான் சார் சொன்னேன், அது சும்மா, அவரு சீரியஸா எடுத்துக்கிட்டாரு, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்ல முடியுமா? விளையாட்டுக்கெல்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் நன்றாக தான் இருப்பீர்கள். சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க நன்றாக இருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். எதுவுமே நடக்கலன்னா கூட எதுவும் நடக்கலன்னு சொல்லாதீங்க. நடக்கும், ஆண்டவர் எனக்கு செய்வார், ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாம் சொல்லுவோமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சத்தமா சொல்றீங்களா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். திருப்பி சொல்லுவோமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இத சொல்லுங்க. சொல்லும் போதே ஒரு பெல் வரும், ஒரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல, பாத்தீங்களா? சொன்னீங்களா, ஒரு 3 வாட்டி சொன்னீங்களா, உங்களுக்கு எப்படி இருக்குது? இல்லங்க எனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்ப திருப்பி 3 வாட்டி சொல்லுங்க. ஒரு மாதிரி இருக்குங்க, எதுவுமே நடக்கல, இது என்ன, அது நடக்க மாட்டேது, இது என்ன நடக்க மாட்டேது, அது என்ன செய்யல, அது இல்ல, அது வரமாட்டேது, இது சரியா இல்ல, இது எப்படி இருக்குது, அது அப்படி இருக்கு, அப்படியே நம்ம யோசிச்சுட்டே இருக்குது. மைண்ட் அப்படி இப்படி யோசிச்சுட்டு இருக்குது. யோசிச்சதே யோசிக்கும். சொன்னேன்ல 95%. சிலருக்கு வந்து 100% சப்கான்சியஸ் தான், புதுசாலாம் ஒண்ணுமே வராது. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, நியூரோ சயின்ஸ் படிக்கிறவங்க என்ன சொல்றாங்களா, புது மொழிகள் எல்லாம் கத்துக்கோங்கன்றாங்க. அப்பப்போ புது மொழிகளா? நம்ம இங்க ஒரு மொழியை பேசுறதே பெரிய விஷயம். புது பாஷையை கத்துக்கோங்கன்றாங்க. ஏன்னா புது பாஷையை கத்துக்க போது நியூரல் பாத் ஃபார்ம் ஆகுதான். அதாவது மூளையில ஒரு பாத்து போடுதான், ஒரு ரோடு போடுதான். என்னது? புது ரோடு. அவன் சொல்றாங்க எந்த வயசுல போய் எதை வேணா கத்துக்கலாம். இல்ல கார் ஓட்டுறதுனா காரை கத்துக்கோங்க, பைக் ஓட்டுறதுனா பைக் ஓட்டுறத கத்துக்கோங்க, ஏதோ ஒண்ணு தெரியாத ஒண்ணு கத்துக்கோங்க, எதையோ ஒண்ணு கத்துக்கோங்க, ஏதோ ஒண்ணு செய்யுங்க. அந்த மூளை வேற வித மாதிரி வேலை செய்யும். இல்லாட்டி என்னன்னா 60 வருஷம் 70 வருஷம் சொன்னதே சொல்லிட்டு இருக்கோம். உனக்கு முடியாது, உனக்கு வராது, உனக்கு இழுக்காது, உனக்கு அது செய்யாது, உனக்கு இப்படிதான் இருக்கும், நீ இப்படியே இருப்ப, அப்படியே இருப்ப, இதே சொல்லிட்டு இருக்கோம். அதனாலதான் விசுவாச அறிக்கை என்பது வாழ்க்கையில என்னைக்குமே பண்ண வேண்டியது, டெய்லி பண்ண வேண்டியது. என்ன பண்ணணும்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், எனக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார், எந்த மனிதனுக்கும் செய்யாத அற்புதத்தை எனக்கு செய்வார். இதெல்லாம் நான் என்ன பண்ணணும்? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? சொல்லணும். இதெல்லாம் சொல்லி 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 நான் பண்ணும்போது என்னத்த சொல்றேன்னா, இங்க 11:24 படி ஏற்கனவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், ஏற்கனவே எனக்காக தேவன் செய்து முடிச்சிட்டாருன்றத ரிலீஸ் பண்றேன். இப்படிதான் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொந்தமாக. நீங்க ஏதோ ஒரு வாக்குத்தத்தங்கள் வேதத்தை எடுங்க, உங்களுக்கு தேவையான வாக்குத்தத்தங்கள் எடுங்க. அதை கண்ணால பார்க்க முடியாது, வாய்ப்பே கிடையாது, உங்களுக்கு படிப்பு கிடையாது, உங்களுக்கு எல்லாரும் உங்களை முட்டாள்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு பேக்ரவுண்ட் கிடையாது, உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா வேதத்தை எடுத்து இதில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நான் செய்ய போறேன், இதில் சொல்லதை நான் திரும்பி சொல்ல போறேன், நான் சொல்றேன், அது நிச்சயமா உங்க வாழ்க்கையில வந்து பழிக்கும். வாய்ப்பே கிடையாது, இது முடிவு, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, நடக்காம போக. நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய ஒரு வேதனையை கூட்டாங்க. இந்த வசனம் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆசீர்வாதத்துல இருந்து சொன்னதுனால இந்த ஆசீர்வாதம் எப்படி, அதனுடைய அந்த வார்த்தையை மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறேன். இந்த நீதிமொழிகள் 10:22 இந்த வசனம் வருகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதாவது ஐஸ்வர்யம் வந்து ஒரு பாகம். அதாவது வீடு ஆசீர்வாதம் இல்ல, வேலை ஆசீர்வாதம் இல்ல, நல்ல வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்ல, அதெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது. ஆசீர்வாதங்களுடைய ரிசல்ட்,
ஆசீர்வதிக்கப்பட்டதுனால வந்த ரிசல்ட். அதான் இங்க சொல்லுது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதினாலே உங்களுக்கு ஐஸ்வர்யம் வரும். இப்ப நம்ம வந்து பொதுவா என்னன்னு சொன்னா, ஒரு நல்ல வேலையில இருக்கேன், பிளெஸிங் அப்படின்னு. அது என்னன்னா ரிசல்ட் ஆஃப் த பிளெஸிங். ஆசீர்வதிக்கப்பட்ட இருக்கிறதுனால, ஆசீர்வாதம் இருக்கிறதுனால ஒரு நல்ல வீடு வருகிறது, நல்ல பணம் வருகிறது, நல்ல உடம்பு சுகம் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்னனால? ஆசீர்வாதத்துடைய ரிசல்ட். இந்த ஆசீர்வாதம் அந்த வார்த்தை எங்க வருதுன்னா ஆதியாகமத்துல இருந்து வருது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து வருது. என்ன பண்றாரு? மனுஷனை பலுகி பெருகி பூமி ஆண்டுக்குள்னு சொல்லி என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். இந்த இந்த ஆசீர்வாதம்ன்ற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? அந்த வார்த்தை வந்து எபிரேய வார்த்தையில எங்க இருந்து வருதுன்னா பாராக் அப்படி, பராக்கா அப்படின்ற அந்த வார்த்தையில இருந்து வருது. பராக்கா, BARAKAH, பராக்கா. இந்த வார்த்தையில இருக்கிற அந்த ஹா கா கா அப்படின்னு வருது பாத்தீங்களா? அதுதான் வந்து ஆபிரகாமுக்கு ஆபிரகாம் அப்படின்னு இருக்கிறத ஆபிரகாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாத்துறாரு, ஹா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சாராயின்னு இருக்கிறத சாராஹா ஹா அப்படின்ற அந்த வார்த்தை வருது பாருங்க. அதே வார்த்தை தான் யெகோவா. இப்போ வந்து யூதர்கள் இவங்க எல்லாம் வந்து யெகோவா அந்த பேரை சொல்லி இது பண்ண மாட்டாங்க. அந்த ஹா யாவே அப்படின்னு வருது இல்ல, அந்த வார்த்தையில அந்த ஹா அப்படின்ற அந்த வார்த்தை வருது. அந்த வார்த்தை தான், அதாவது என்னன்னா இந்த ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை அப்படியே தேவனுக்கு புரிய அந்த வார்த்தை. ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு நான் சொல்றேன்னா, நான் தேவனாக இருக்கிறேன், நான் தேவனை பெருமைப்படுத்துகிறேன். நம்ம ஆனா என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீ வந்து ரொம்ப பெருமை புடிச்சு பேசிட்டு இருக்கிற, இன்னும் ஆசீர்வாதம்னு பேசுற, பெருமை புடிச்சு பேசிட்டு இருக்கிற. பெருமை புடிச்சு பேசல, நான் தேவனை பேசிட்டு இருக்கேன். வீடை யார் தர முடியும்? ஆண்டவர் தான் தர முடியும். எனக்கு உயிரை யார் தர முடியும்? ஆண்டவர் தான் தர முடியும். வேலை, சம்பளம் எல்லாமே ஆண்டவர் தான் தர முடியும். நான் இப்ப என்ன பேசல? ஆசீர்வாதத்தை பேசுறேன். ஆசீர்வாதத்தை பேசுறேன். யார பேசுறேன்? யெகோவா தேவனையே பேசுறேன் நான். அந்த அக்கா ஹா அப்படின்னு வந்து பாருங்க, பராக்கா. அதுல இருந்து தான் அந்த ஆசீர்வாதம் அப்படின்ற அந்த வார்த்தை வருகிறது. இந்த ஆசீர்வாதம், இந்த பிளெஸிங் என்ற இன்னொரு பதம் என்னன்னா பெனடிக்ஷன், கூறப்பட வேண்டும். ஆசீர்வாதனால என்னது? கூறப்பட வேண்டும். இன்னொரு தன்மை என்னன்னா, தேவன் எப்படி செயல்படுறாருன்னா வார்த்தையினாலதான் செயல்படுகிறார். இன்னைக்கு வந்து நம்ம வார்த்தை எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நம்ம கம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்துறோம். சிலர் வந்து அதை கூட யோசிக்கிறது கிடையாது. இது வந்து கம்யூனிகேஷனுக்குன்னு கூட யோசிக்கிறது கிடையாது. இவங்க இது எதுக்கு யோசிக்கிறா? சும்மா யூஸ்லெஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த வார்த்தையை, இந்த வார்த்தையை எதற்காக தேவன் உண்டாக்கினார் என்றால், உருவாக்குவதற்காக உண்டாக்கினார். டு கிரியேட் சம்திங். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 1:28 போட்டிருக்குது, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தின்னு போட்டிருக்கு. எப்படி கீழ்ப்படுத்துவீங்க? நம்ம சிஎம் இருக்கிறாங்க, நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாங்க, எப்படி கீழ்ப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? சட்டங்களை இயற்றுவார்கள். என்ன சட்டம் போடுவாங்க? 2000 நோட்டு செல்லாது, அந்த பார்டர் செல்லாது, இந்த தேசத்தின் மேல் தாக்குதல் நடத்த போகிறோம். எப்படி? எல்லாமே வார்த்தைகள் தான். யார் சொல்றான்றது இருக்கு, சொன்னார்னா முடிஞ்சது, காலி. இத மாதிரிதான் ஆண்டவர் உங்களை உண்டாக்கி இருக்கிறாரு. வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்னது? கிரியேட்டிவ் தான், கிரியேட்டிவ் பவர் தான் ஃபர்ஸ்ட். அப்புறமா தான் செகண்டரி தான் கம்யூனிகேஷன், பேசுறது, நம்ம தொடர்பு கொள்றது. நல்லா இருக்கீங்களா அப்படி நம்ம கேட்கிறோம் பாத்தீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? நல்லா இருக்கேன்றீங்க. அதெல்லாம் அடுத்து. ஃபர்ஸ்ட் உங்க வாயின் வார்த்தை உருவாக்கப்பட்டது எதுக்கு? உருவாக்குவதற்கு. அதனாலதான் ஆதியாகமம் 1:28 போட்டிருக்குது, பலுகி பெருகி கீழ்ப்படுத்தி பூமியை நிரப்பு. அப்ப ஆதாமுக்கு மாமரம் இல்லைன்னா, ஆடுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவாரு? சரியாகு, மரம் உண்டாகு, அங்கெல்லாம் நல்ல நீர்வளம் உண்டாகு, அது சரியாகு அப்படின்னு என்ன பண்ணுவாரு? அவரு சொல்லுவார். சொல்லி 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 பண்றதற்காக தான் ஆதாமை உண்டாக்கி வைத்திருந்தார். அதுக்கு அடுத்துதான் கம்யூனிகேஷன். ஆனா மனுஷன் விழுந்து போனதுனால, இந்த வார்த்தையும் விழுந்து போனதுனால இப்ப அதை அவன் யோசிக்கிறதே கிடையாது. ஆனா நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறீர்கள், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உங்களுக்குள் கிறிஸ்துவானவர் இருக்கிறார், உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகையினால நான் என்ன சொல்லணும்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்களும் இறங்கிடணும். நம்ம ஆதாம் மாதிரி இறங்கிடணும். என்ன வேலை?
ஆசீர்வதிக்கிற வேலை. காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, என் வேலை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, நான் கையிட்டு செய்கிறது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, என் பணம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, என் எல்லையெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது. நான் போகையிலும் ஆசீர்வாதம், வந்தாலும் ஆசீர்வாதம், உட்கார்ந்த ஆசீர்வாதம், நின்ன ஆசீர்வாதம், ஃபுல்லா ஆசீர்வாதம். covered totally by the blessing. உங்களை சுத்தி என்ன இருக்குது? எல்லாம் சொல்லுங்க, உங்களை சுத்தி என்ன இருக்குது? ஆசீர்வாதம். இல்லாம அதை வச்சுட்டானா எவனும் எதுவும் வைக்க முடியாதுங்க. அதெல்லாம் இன்வேலிட், அதெல்லாம் ரிட்டர்ன் ஆயிரும். ஒருவனை ஒருத்தர் ஆசீர்வதித்து விட்டால் அவனை சபிக்கவே முடியாது. தீர்க்கதரிசியை கூட்டு போய் மேல உச்சியில நிப்பாட்டுறாங்க, இப்படி நிப்பாட்டுறாங்க, அப்படி நிப்பாட்டுறாங்க, காசெல்லாம் கொடுத்து பாக்குறாங்க. சொல்றாரு, தேவனே ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் நான் எப்படி சபிக்கிறது? சபிக்க முடியாது. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல. இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு எல்லா சாபத்தையும் அவர் எடுத்துட்டாரு. இயேசுவே எனக்குள்ள இருக்கிறாரு, உன்னதங்கள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்துல ஆசீர்வதிச்சிட்டாரு. இனிமேல் உங்க லைஃப்ல ஆசீர்வாதம் மட்டும்தான். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதம் மட்டும். திருப்பி சொல்லுங்க, ஆசீர்வாதம் மட்டும். என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் மட்டும்தான். சத்தமா சொல்ல போறோம், சரியா? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோன்றத சத்தமா சொல்ல போறோம். ஆனா நீங்க வீட்லயும் சொல்லணும், ஆனா இப்ப சொல்ல போறோம், சரிங்களா? 3 வாட்டி சொல்ல போறோம். சொல்லுவோமா? நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். திருப்பி சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். மாற்றவே முடியாதுல்ல. ஆனா இது ஒண்ணுதான். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்றத சொல்றதுக்கு தான் 1 மணி நேரம் பேசியிருக்கேன். அப்படி சொல்லி இப்படி சொல்லி அதை சொல்லி இப்படி தோசை இப்படி திருப்பி திருப்பி போடுவாங்கல்ல, எதுக்கு? அதான் கொஞ்சம் நல்லா வெந்துச்சுன்னா சாப்பிடுறதுக்கு தான். உங்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கார், ஆபிரகாம் இப்படி இப்படி சொல்லியிருக்கேன். ஃபைனலா என்னதாங்க சொல்ல வரீங்க? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். வேற ஒண்ணும் இல்லை. உலகத்துல இருக்கிறதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் சொல்லுகிற மாதிரியே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இந்த உலகத்தையே ஆசீர்வாதமாக்குவீர்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பூமியை சுதந்தரிப்பாய் அப்படின்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? பூமியை சுதந்தரிப்பேன். ஆமென்.